பாசிப்பருப்பு பாயாசம் செய்வோம்டா அன்னைக்கு. பாசிப்பருப்பு பாயாசம். பாசிப்பருப்பை வறுத்துக்கங்க. பாசிப்பருப்பு நல்லா வறுத்தாச்சுப்பா. இந்த மாதிரி வறுத்துக்கங்க, ரொம்ப கறியிறாமல் இந்த மாதிரி வறுத்துக்கங்க. பாசிப்பருப்பை வறுத்து தண்ணி ஊற்றி வேக விடுங்க. வெள்ளம்ப்பா, வெள்ளத்தை தண்ணியை ஊற்றி கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. ஏன்னா மண் இருக்கும்ல, மண் தூசிலாம் இருக்குங்க. அது தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டு வடிகட்டிட்டு பாயாசத்தில் ஊற்றிக்கிடுவோம். அரிசிப்பா கல்லுது கிடக்கும் பார்த்துக்கோங்க. நல்லா பேப்பரில் வச்சு அப்படி சுத்தம் பண்ணிவிட்டு அவர் அந்த பருப்போட போட்டுங்க. வேகட்டும். பருப்போட போட்டேன், சுத்தம் பண்ணியாச்சு. கல் மண்ணை எதுவும் இல்லை. அந்த பாசி பருப்பு வறுத்து வேக வச்சுருக்கோம்ல, அதோட சவரிசையும் ஒட்டி வேக வச்சுருங்க. ரெண்டு நல்லா வெந்துடும். நல்லா வேகட்டும்ப்பா, இன்னும் வேகணும். பருப்பு நல்லா கொஞ்சம் குழையட்டும். பருப்பு நல்லா வெந்துருச்சுப்பா. பாலை ஊற்றிக்கங்க. ஒரு பாக்கெட்டு பால் ஊற்றிருக்கப்பா. 10 ரூபா பால் பாக்கெட் ஒன்று ஊற்றிரு. சேமியா போட்டுக்குங்கப்பா. வெல்லம் பாவு காய்ச்சி வச்சுருக்கப்பா. மண் ஊற்றி வடிகட்டி வச்சுருக்கேன். மண் தூசிலெல்லாம் வடிகட்டி வச்சுருக்கேன். அதை ஊற்றிக்கங்க. அப்படியே தண்ணி ஊற்றிக்கங்க. திக்காக இருக்குது. நெய் ஊற்றிக்கங்கப்பா. முந்திரி திராட்சை. தேங்காய்ப்பா கொஞ்சம் நெய் ஊற்றுனேன். நெய்யில் முந்திரி திராட்சை வறுத்தேன். முந்திரி திராட்சை வறுத்த எடுத்துக்கிட்டு தேங்காய் கொஞ்சம் வறுக்கிறேன். தேங்காய் லைட்டாக வறுத்துட்டு அப்படியே பாயாசத்தையும் கொட்டிடுங்க. அவ்வளோதான். பால் எடுத்து ஊற்றிக்கிடலாம். நான் பொரிச்சு தான் போடுவேன். இந்த மாதிரி கட் பண்ணி பொரிச்சு போடலாம், திருவி போடலாம், பாலை ஊற்றலாம். தேங்காய் பால் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி கொஞ்சமாக நெய்யை ஊற்றி நல்லா அப்படியே வறுத்து அப்படியே போடுங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெய்யில் பொரித்தேன். தேங்காவே முந்திரி திராட்சை அதை பொரித்து அந்த பாயசத்தில் போட்டேன். என்னென்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பை வறுத்து நல்லா கழுவிட்டு வேக வச்சேன். அப்புறம் சவரிசி போட்டேன். அதோட அறுத்துட்டு பாசிப்பருப்பை கழுவுனேன். அப்போ தூசி இருக்கும்ல, வறுத்துட்டு பாசிப்பருப்பை கழுவுனேன். கழுவிட்டு சவரிசி ரெண்டையும் போட்டு ஒன்றா வேக வச்சு பால் ஊற்றினேன். சேமியா போட்டேன். வெள்ளத்தை காய்ச்சி அதை வடிகட்டினேன். அதை ஊற்றினேன். அவ்வளோதான். தேங்காய் அதில் பொரிச்சு போட்டேன். முடிஞ்சு பாயாசம். இந்த மாதிரி செஞ்சு செம்மையாக இருக்குது. சாப்பிடுங்க.